வணக்கம் பக்தர்களே, நான் உங்கள் குண்டுமோட்டுக்கரை சுயம்பு அக்ரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து திருவடியார் பேசுகிறேன். இன்றைய காணொளி என்னென்னா, நமது சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைப்ஸ் வந்துக்கிறீங்க. அனைத்தும் எல்லோரும் பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது. ஏன்னா நாங்கள் இதை பணத்துக்காக செஞ்சுட்டு இல்லை. இந்த சேனலை ஓப்பன் பண்ணது அந்த அம்மன் உலகத்திற்கே தெரியணும். இந்த இடத்துல அந்த அம்மன் இருக்காங்க, அந்த அம்மா எல்லா நன்மைகளும் செஞ்சுட்டு வராங்க, அந்த அம்மா இந்த இடத்துல சுயம்பாக பிறந்திருக்காங்க அன்னு தெரியணுன்றதுக்காக தான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி அந்த அம்மாவை போட்டுக்கிறோம். என்ன அம்மா ஃபோட்டோ மட்டுமே நிற்குது, எடிட் மட்டும் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, அம்மா வீடியோ அனுப்புறதில்ல அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். என்னன்னா உள்ள கருவறைக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல, அம்மா அதுக்கு ஒத்துழைப்பு தரலை. அதனால் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோங்களை மட்டும் எடிட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுங்கிறோம். அம்மா என்றைக்குனா ஒரு நாளைக்கு அதுக்கும் வழி கொடுப்பாங்க. உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு வழி கொடுத்தா கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றோம். மற்றும் பிரதி பௌர்ணமி அன்னைக்கு பிரித்திங்கரா ஹோமத்தோட நமது ஆலயத்தில் அம்பாள் கருப்பண்ணசாமி ஆலயத்திற்கு சென்று ஊஞ்சல் சேவை நடைபெறும். ஊஞ்சல் சேவை முடிந்ததும் அம்மனுக்கு மகா ஜோதி ஏற்றி அன்றைய தினம் அம்மனை ஜோதி வடிவாக காண அருள்வார். அது மட்டும் இல்லாமல் பிரதி அமாவாசை அன்று ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கத்தியின் மீது ஏறி அருள்வாக்கு சொல்லுவார். நீங்கள் உங்கள் குறைய சொல்லி அருள்வாக்கு கேட்குற இடம் இது இல்லை. நீங்கள் நின்றால் உங்கள் குறைய சொல்லி அவர் கூப்பிடுவார், அவர் கூப்பிட்டு செய்கிற இடம். அதனால் அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வாங்க. ஓம் காளி.